அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். For more details மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட கோவை குமரகுருபர சுவாமிகள் மீது வழக்கு. கோவை சிரவையாதீனம் குமரகுருபர சுவாமிகள் மீது மதுரை அண்ணாநகர் போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து கோவை சண்டிகேஸ்வரர் நற்பணி சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில முருகபக்தர்கள் பேரவை பொதுச் செயலாளர் முருக ராமமூர்த்தி, ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்ட தலைவர் A.V. மாணிக்கவாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பிரபஞ்சபீடம் தெய்வ சிகாமணி சுவாமிகள், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குருமகா சன்னிதானம் என்பதையும் மறந்து சுவாமிகள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் வழக்கினை உடனே ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் கூறுகையில், ஆதீனத்தின் மீதான இந்த வழக்கு முருக பக்தர்கள் அனைவருக்கும் நெஞ்சில் தீ வைத்தது போல் இருப்பதாகவும், ஆளும் கட்சி சார்பில் பழனியில் நடத்தப்பட்ட முருகர் மாநாட்டிலும் பங்கேற்று ஆதீனம் அருளாசி வழங்கியதாகவும், எங்கு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றாலும் குமரகுருபர சுவாமிகள் அங்கு சென்று அருளாசி வழங்கி வரும் நிலையில் அவரை அரசியலுக்குள்ளாக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார். வழக்கு தொடர்ந்த வாஞ்சிநாதன் என்னும் வழக்கறிஞர் மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் நக்சல் சிந்தனை கொண்டவர் என்றும், மற்றவர்கள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது அவர்கள் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில், ஆனால் ஆதீனத்தின் மீது வழக்கு தொடர்ந்திருப்பது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாகவே பார்ப்பதாகவும், ஆன்மீக அரசு என கூறிக்கொண்டு ஆன்மீகவாதிகளை எதற்காக துன்புறுத்த வேண்டும் எனவும், இதில் முதல்வர் தனி கவனம் செலுத்தி அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் வழக்கை வாபஸ் பெறாத பட்சத்தில் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக போராட்டமாக உருவெடுத்து அனைத்து அரசியல் கட்சியினரையும் ஒன்றிணைத்து போராடுவோம் என தெரிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள், கௌமார மடத்தினுடைய சீடர்கள், சுவாமி குமரகுருபர சுவாமிகள் சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானத்தின் மீது இவர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். குருநாதர் மேல வழக்கு போட்டது எல்லா முருக பக்தருடைய மனசுலையும் நெஞ்சில தீ வச்ச மாதிரி இருக்கு. முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தவத்திரு குமரகுருபர சுவாமிகள். நம்முடைய சிரவை ஆதீனம் கௌமார மடம், நூற்றாண்டு கால பழமையான மடம், உலகமே வியக்கும் வண்ணம் 108 ஆண் யானைகளை வைத்து மிகப்பெரிய வழிபாட்டை செய்த மடம் இந்த மடம். இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய மாநாடு, முருக பக்தர் மாநாடு எங்க நடந்தாலும் சுவாமிகள் போய் ஆட்சி வழங்குவார். அவருக்கு அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் அவர் மத நல்லிணக்கம் என்கிற போர்வையிலே அவர் கொஞ்சம் நக்சல் சிந்தனையுள்ள வழக்கறிஞர். அவர் நாத்திகர். அவருக்கு ஒன்றும் முருகர் மேல பக்தியெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு புகாரை எழுதி வாங்கி இப்போ அதுல மற்றவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறீங்க. அவங்க அரசியல் அந்த ரீதியா நீங்க பார்க்கலாம். எதற்காக எங்களுடைய குருநாதர் மீது நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும்? இது அச்சுறுத்தக்கூடிய அல்லது மிரட்டக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே எங்க குருமகா சன்னிதானங்கள் எல்லாருமே தமிழகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதற்கு வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதிலே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்க ஆன்மீக அரசுங்கிறீங்க, ஆன்மீகவாதிகளை ஏன் துன்புறுத்த வேண்டும்? நம்முடைய முருக பக்தர்களுக்கு அரசியல் கட்சி பேதம் கிடையாது, சாதி மத பேதம் கிடையாது, யாருக்கும் எதிரிகள் கிடையாது. அவங்க அங்க பேசின பேச்சு முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் பெருமைகளை தான் அவங்க அங்க பேசினாங்க. எல்லாரும் நேரடியிலே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களையும் மிகப்பெரிய வேதனை அடைய செய்திருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் இதிலே தலையிட்டு இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும்.
இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் திமுக இருக்கிறவங்களே வருவாங்க இதுக்கு போராட்டத்துக்கு. திமுக இருக்கிற பல நிர்வாகிகளுடைய கோயில் கும்பாபிஷேகங்களை எல்லாம் நடத்தி வச்சது நம்முடைய குருமகா சன்னிதானம் தான் நடத்தி வச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த விஷயத்தில் நம்முடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும். எங்கள் குருமகா சன்னிதானத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் ஆன்மீக போராட்டமாக, அற போராட்டமாக, இது மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவிலே பரவும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக அரசு இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.